பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உண்டான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மன பதற்றம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள். நமக்கு ஒரு நெருக்கடியும் ஒரு தேவைகளும் வரும் பொழுது நமக்கு ஒரு மனப்பதற்றம் ஏற்பட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு யோசுவாவின் புஸ்தகத்தில் மோசே மரித்து போன பின்பு யோசுவாவுக்கு மோசே ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், திரளான ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அவருடைய சொல்லுக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். தேவனும் மோசையோடு கூட இருந்து பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து அந்த ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். இது எல்லாம் யோசுவா கூடவே இருந்து பார்த்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட மோசே நடத்திலே கூட ஜனங்கள் சில நேரங்களில் முறுமுறுத்ததையும் அவருக்கு விரோதமாய் பேசின காரியங்களையும் இந்த யோசுவா பார்த்து கொண்டே இருந்தார். இப்பொழுது மோசே மரித்து போய்விட்டார். இப்போ யோசுவாவினுடைய தலைமேல் அந்த பாரம் ஏற்றப்பட்டிருக்கிறது. யோசுவாவுடைய மனம் பதறுகிறது. இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன்? எப்படி இவர்களை நான் கானான் தேசத்திற்கு கொண்டு செல்வேன்? இவர்களை எப்படி நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லி யோசுவாவுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைப்பேன்? எப்படி திருமணம் செய்து கொண்டு போறேன்? இந்த ஃபீஸை நான் எப்படி கட்டுவேன்? இந்த வீடு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் ஒரு முடக்கமாகி இருக்கிறது. ஒரு பதட்டமாகி விடுகிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். யோசுவா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராய் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கலங்கவும் பதற்றம் அடைய வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ எதை குறித்தும் பதற்றம் அடைய வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம், அவசரப்பட விட்டு எந்த ஒரு முடிவை நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னோடு கூட இருந்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பித்து உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உனக்கு நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பதட்டத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு மனம் பதறுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்ல சொன்ன ஒரு காரியம், மனம் பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் யாவையும் கர்த்தர் கொடுத்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனப்பதற்றத்தோடு எதிர்காலத்தை குறித்து, தேவைகளை குறித்து, வியாதியை குறித்து, பல வேலையை குறித்து, பிஸ்னஸை குறித்து, படிப்பை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கட்டும். இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இவர்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கட்டும். அந்த தேவன் இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கரம் பிடித்து இவர்களை அற்புதமாய் நடத்துகிறவர் என்பதை இவர்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து விசுவாச பாதையில் நிலைத்திருந்து வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. ஒன்றும் குறைவில்லாமல் நேர்த்தியாய் நடத்துகிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.